சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாந்திரிகம் அப்படிங்கிறத ஒரு சுச்சமான ஒரு ரகசியத்தை நம்ம பதிவு செய்கிறோம். இப்போ உள்ள காலகட்டத்தை பார்த்திங்கன்னா, அடிப்படையிலிருந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு தெய்வங்களாக உபாசனை எடுங்க, கணபதி எடுங்க, உங்கள் இஷ்ட தெய்வத்தை எடுங்க, இல்லை சித்தர்கள் எடுங்க, இல்லை கலைவாணி எடுங்க, அல்லது வாழை பரமேஸ்வரி தாய் எடுங்க, இல்லை கருப்பணசாமி எடுங்க அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மாதிரியம் கற்றுக்கிறதுங்கிறது அந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை, அந்த அளவுக்கு கட்டுப்பாடும் இல்லை. அந்த மாதிரிலாம் உபாசனை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப அவ்வளோ தெய்வங்களுடைய உருவேற்றி சக்தியில் நம்ம பெறணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 60 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போய் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு படிப்பறிவே இருக்காது. அவங்களுக்கு இன்றைக்கி உள்ள ஒரு அச்சரம், ஒரு எந்திரம் கூட வரைய தெரியாது. அப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க அவ்வளோ சக்தி பெற்றவங்களாக இருப்பாங்க. காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு சிறு தெய்வத்தை கூட எடுத்திருப்பாங்க. ஒரே தெய்வத்தை உபாசனை எடுத்திருப்பாங்க. அதிகமான மந்திர உருவேற்றி சக்தி ஏற்றி வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு விபூதி அல்லது ஒரு எலுமிச்சங்கனி வச்சு ஒரு குங்குமத்தை வச்சு அதை வச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ணி சரி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு சக்தி பெற்ற மனிதர்களாக இருந்தாங்க அந்த காலகட்ட மாந்திரியத்தில். இன்றைக்கு நிறையா நவீன முறைகள் இருந்தும் அந்த அளவுக்கு உருவேற்றி நம்ம சக்தியை பெற முடியுறது ரொம்ப சாத்தியம் இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் நிறையா உபாசகர், நான் காளி உபாசகர், காளி உபாசனை எடுத்திருக்கேன், வாராகி எடுத்திருக்கேன் அப்படின்னு நிறைய அடிக்கிட்டே போகிறாங்க. ஏதாவது ஒரு பிரயோக முறையில் இது சரி பண்ணி கொடுங்கன்னா அது சாத்தியம் இல்லை. ஏன்னா ஃபெயிலியர் ஆகிடுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல மந்திரங்கள் உச்சாடனம் பண்ணி எது சக்தி இருக்குன்னே அவங்களுக்கே தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரே தெய்வந்தான். அவங்கள கண்டால் கிட்டத்தட்ட சுத்தப்பட்டு ஒரு 10 கிராமங்கள் அவங்கள கண்டால் பயப்படும். அவங்கள கண்டாலே அந்த அளவுக்கு பயம் ஏற்படுத்தி வச்சு, அவங்கள கண்டாலே ஒரு பயம் வரும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அந்த அளவுக்கு சக்தி பெற்றவங்கள மனிதர்களாக இருந்தாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு சாதாரண நின்ற இடத்துல ஒரு மண்ணை எடுத்து அது விபூதியாக்கி அந்த விஷயத்தை அப்படியே சால்வ் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு சக்தி பெற்றிருந்தவங்களாம் இருந்தாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே தெய்வத்துடைய வழிபாடு, அந்த சக்தியுடைய மந்திரம்தான் காரணம். ஒரே வழிபாடில் அது பல லட்சம் கொடுத்து சக்தி பெற்றவங்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு எழுதக்கூட தெரியாது, படிக்க கூட தெரியாது. அப்படிப்பட்ட மனிதர்கள் அவ்வளோ சக்தி பெற்றது இருந்தாங்க. இன்றைக்கி எவ்வளோ படிப்பு அறிவு ஜென்ரல் நாலேஜ் இருந்தும் அந்த அளவுக்கு சக்தி மனிதனுக்கு ஏற்றுறதுக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட 6 மாதத்துக்குள்ளே 6 உபதேசம் வாங்கிடுறாங்க. 6 தெய்வத்தை நான் சித்தி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தெய்வத்தை மந்திர சக்தி, அதை சக்தி ஏற்றினாலே பல ஆண்டுகள் ஆகிறது, லட்சம் கொடுக்கறது பல நாட்கள் ஆகிறது. அந்த 6 மாத காலத்துக்குள்ளே 6 தெய்வத்தை எடுப்பதுங்கிறது ரொம்ப சாத்தியமான்னு கேட்டால் சாத்தியமில்லை. அதனால் ஒரு தெய்வத்தை வழிபடுங்க, ஒரு தெய்வத்தை உபாசனை இடுங்க. அதை வைத்து சகல விதமான சக்தியில் பெற்று சகலத்தையும் சாதிக்கலாம். ஏன்னா இது என்னுடைய அணுகுமுறையில் நான் பதிவு செய்கிறேன். இது மற்றவருடைய அனுபவம் கிடையாது, என் சொந்த அனுபவத்தில் நான் பதிவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், சிவாய நம.